designers, welcome back to our channel தையல் டிசைனர் கோச். இது வரைக்கும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டா வந்து உங்களுக்கு பீட்ஸ் கர்தானாலாம் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து நடுவுலேயே வந்து சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சுகர் பீட் ஒர்க் பண்ண சொல்லி கொடுங்கன்னுட்டு. அதனால் நடுவுலேயே சொல்லியாச்சு. இப்போ வந்து சுகர் பீட் லோட் வந்து எப்படி பண்ணுறது, ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி கோடு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 கோடு இருக்குல்லையா, அதுக்கு நடுவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு லோட் கொடுக்க போகிறோம். ஸோ லோடுக்கும் ஃபில்லிங்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, லோடுனா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 பீடை கூட மொத்தமாக கொடுத்து லோட் பண்ணலாம். ஸோ அதோட மெத்தட் வேறு, லோடிங் மெத்தட் வேறு. ஃபில்லிங்னா இப்போ நான் ஒரு சர்க்கிள் இருக்கேனாக்கா அந்த சர்க்கிளில் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணும்போது நான் ஒரு பீடு இல்லை ஒரு 2 பீடு மேக்ஸிமம், அவ்வளோதான் நான் சஜஷன் பண்ணுறது. 2 பீடு தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நீங்கள் லூஸாக இருக்கும், இப்படி பண்ணிங்கன்னா ஆடும். ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் லோடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆடாது, ஃப்ரேம் விட்டு வந்தாலும் தூக்காது. ஏன்னா அது நம்ம ஃப்ளாட் லோட் மெத்தடில் வந்து பண்ணுறோம். இது வந்து நம்ம ஃப்ளாட் லோட் மெத்தடில் பண்ண மாட்டோம் ஃபில்லிங் பண்ணுறது. ஸோ நான் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட் லோடிங் கொடுக்கறதுக்கு சாதா துணி தைக்கிற நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா சுகர் பீட் வந்து நம்ம குட்டியாக ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு இது டிப் என்னென்னா, இது வந்து வழியை நீங்கள் கொட்டி வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பாதி இதாக வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கேப் வேணும் நம்ம லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எப்படி லோட் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சுகர் பீட் வந்து டைப் 1 அவுட்லைன் சொல்லும் போதே வந்து எப்படி வந்து நம்ம லோட் பண்ணணும்னு 2 மெத்தட் சொல்லியிருப்பேன். இது வந்து பிகினர்ஸ் மெத்தட். இந்தமாரி வந்து கீழே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள், வீடு உள்ள விட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலால் இப்படி நவுத்தணும். ஓகேவா? மறுபடியும் வீடு உள்ளே விட்டு இந்த விரலால் இப்படி மேலே ஏற்றணும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், பொறுமையாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் இந்தமாரி லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 வந்து நம்ம முடிச்சு தானே போடுவோம் எப்போயுமே, அந்தமாரி தான் முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கீழேருந்து த்ரெட்டு வந்து வெளியே எடுத்துக்கிறேன். கீழேருந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு முன்னாடி ஒரு குட்டி கொண்டு செயின் போட்டு அது வந்து ஒரு லாக் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கனால என்ன ஆகும்னா பிடுங்கிட்டு போயிடும். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன், பிடிச்சிட்டு இந்த பீடை லோட் பண்ணியிருக்கல, அது வந்து ஒரே ஒரு பீடை வந்து கீழே விடுங்க. விட்டுட்டு இந்த சுண்டு வரலால நவுத்துங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம லோடு பண்ண போகிறோம் அப்படின்றனால நமக்கு வந்து இந்த ஸ்லாண்டிங்காக தான் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணும்போது இந்த டாட் வரைக்கும் நம்ம அந்த பீடை வந்து லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்னும் ஒரு 2 பீடு வந்து லோட் பண்ணி பார்ப்போம். 2-3 பீடு இது ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்த கோடு கிட்டே வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஒரு பீடு தானே போடணும்னு சொன்னீங்க, நீங்கள் இத்தனை பீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம இது பண்ணல, நார்மலாக அப்படியே பீடு போட்டுகிட்டே போகல. இதை வந்துக்கு நம்ம ஃப்ளாட் லோட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து லோடிங் மெத்தட். நம்ம லோடிங் மெத்தட் வந்து தனியாக எங்கேயும் விட போகிறது கிடையாது. அது பக்கத்தில் இங்கேயோ அங்கேயோ நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுப்போம். ஸோ லோடிங் மெத்தட் வேறு, ஃபில்லிங் மெத்தட் வந்து வேறு. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஃபில்லிங் மெத்தடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் வந்து நான் லோட் பண்ணுறேன். லோடுனா இப்போ ஒரு பார்டருக்கு போடுறீங்க, ஒரு ஸ்லீவோடைய பார்டர் போடுறோம் இல்லையா, நார்மல் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லோடு எம்போஸ்டெலாம் கொடுப்போம். இதுவே வந்து நம்ம எம்போஸ்டை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இதையே வந்து நம்ம எம்போஸ்டாக வந்து கொடுக்கலாம். நடுவில் ஒரு ரோப் வச்சுட்டு நம்ம அந்தமாதிரி எம்போஸ்டாக கொடுக்கலாம். இப்போ வீடு வந்து இது கணக்கு கேட்பாங்க சில பேர், இது எத்தனை வீடு கவுண்ட்ஸ் வந்து நான் போடணும், எத்தனை கவுண்ட்ஸ் போடணும். இது கவுண்ட்ஸ் கிடையாது. இப்போ சைடாக வரும்போது இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல போடுறீங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போடணும். நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஒரு வேளை இங்கே நிற்கலாம், அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு வேளை வெளியே வந்துடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து நம்ம எவ்வளோ போடணுன்றதை டிசைட் பண்ணணும். ஒரு குட்டியாக ஒரு செயினு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த கோட்டு மேலேயே ஒரு லாங்கு ஒரு லாக்கு, மறுபடியும் அதே பீடு 7 பீடா,
6 பீடு போட்டு நமக்கு என்னன்னா அந்த கோட்லேருந்து இந்த கோடு வந்து அது கரெக்டாக ஃபில் ஆகணும். அதுதான் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு குட்டி செயின் நான் சொல்லுவேன், ரொம்ப குட்டி குட்டியாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்து யூஸ் ஆகும். இந்தமாதிரி நம்ம லாக் வந்து போடுறது வந்து குட்டி செயினாக தான் இருக்கும் நிறைய இடத்துல. நீங்கள் ஒரு இடத்துல 6 போடுறீங்க, ஒரு இடத்துல 7 போடுறீங்க அப்படின்னா இந்த சுகர் பீட் வந்து அன்ஈவன் சைஸில் இருக்குது. நீங்கள் ப்ரிஸ்மா மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அது எல்லாமே வந்து ஈவனான ஒரு சைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த ஏ ஸ்டார் வந்து கொஞ்சம் அன்ஈவனான சைஸு. ஸோ ரேட் வந்து அதுக்கும் இதுக்கு பாதி விலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சுகர் பீட் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ரிஸ்மா வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஏ ஸ்டார் ரொம்பவே வந்து வெளுத்து போயிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஏ ஸ்டார் வந்து வெளுத்துருது. அது ஏ ஸ்டாருன்னு இல்லை, நார்மலாக நீங்கள் இதுக்குன்னு வாங்குறீங்களா, கிராம்ஸ் கணக்கில் வாங்குறீங்களா, பேக்கெட்டாக வாங்காமல். ஸோ அந்தமாரி வாங்குறது வந்து வெளுத்து போயிடுது. ஏ ஸ்டார் உடனே வெளுக்காட்டியுமே அதோட குவாலிட்டி வந்து ப்ரிஸ்மா விட கம்மி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா நெக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் லீஃப் ஃபில்லிங்லாம் வந்து இந்த லோட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் இதிலே வந்து லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணணுன்ட்டு பண்ணி காட்டுறேன். அதேமாரி இது வந்து ஸ்லாண்டிங்காக தான் வரணும். இந்த மாதிரி லோட் பண்ணக்கூடாது, இப்படி லோட் பண்ணுவாங்க, அது வந்து தப்பு. இது வந்து ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணணும், அப்போ தான் இது அழகாக இருக்கும். அதேமாரி த்ரெட்டை வந்து நீங்கள் ஒன்று இந்த பீடோட கலர் கோல்டன் கலர் எடுக்கணும். இல்லை சில்வர் கலர் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் கலர், எந்த பீட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா த்ரெட்டு வந்து உங்களுடைய கிளாத்தோட கலருக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நான் வந்து வீடியோக்காக தான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சம்மந்தமே இல்லாமல். ஆனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் கோல்டு கலர் இல்லைனா ஒயிட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேப்ரிக் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் ஃபேப்ரிக். நான் மோஸ்ட்டாக ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து அப்போ தான் அழகாக எடுத்து காட்டும். பிளாக் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டாது. நிறைய கலர்ஃபுல்லான கலர்ஸ்லாம் அது வந்து ஒருமே அமுக்கிடும். ஸோ பண்ணுற ஒர்க்கு வந்து அழகாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அதுமாரி பிளாக்ல இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் போர்ட்ரேட்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா உங்களோட ஹியூமனுக்கே அழகு ஹேர் தான். அந்த ஹேரை வந்து நம்மளால் இதுவாக காட்ட முடியாது. பிளாக்குக்கும் அப்படியே அது வந்து மெர்ஜாகி போன மாதிரி ஆகிடும். ஸோ லோட் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்கு நெக் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ இது எப்படி லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். நான் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 15 சென்டிமீட்டருக்கு அந்த லைன் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு லீஃபில் எப்படி லோட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃபாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஃப்ளாட் லோட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் வந்து லீஃப்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டார்டிங் எண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த லோடிங்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பீடு அவுட்லைன் ஸ்டிச்லேயே வந்து நான் இந்த லோடு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பீடை வந்து இந்தளவுக்கு லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு
4 பீடு மட்டும் போடுறேன். போட்டுட்டு ஒரு லாங்கு ஒரு லாக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு லாங்கு ஒரு லாக்கு, மறுபடியும் ஃபஸ்ட் 4 எடுத்தேன்னா இப்போ 5 பீடு, ஒரு பீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, லாங்கு ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாங் ஒரு லாக் கொடுத்துட்டு பீடு வந்து லோட் பண்ணுறேன். அதே 5 பீடு தான். ஒரு லாங் ஒரு லாக்கு, மறுபடியும் இங்கே ஒரு லாங்கு ஒரு லாக்கு. போக போக உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் வரும். அதே 5 பீடு தான் போட்டிருக்கேன். ஒரு லாங்கு ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாங்கு ஒரு லாக்கு. ஒரு லாங்கு ஒரு லாங்கு. இப்போ வந்து நம்ம பீடை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நான் முடிக்கும் போது 4 பீடு தான் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து லாக் போட்டுக்க வேண்டியதான். இது ஒரு மெத்தட் வந்து லீஃப் ஃபில்லிங் நம்ம கொடுக்குறது. நம்ம அவுட்லைன் வேணால் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் மெத்தட்லேயே வந்து கொடுக்குறது. லீஃப் ஃபில்லிங் ஃப்ளை ஸ்டிச்லாம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. நடுவில் போட்டுக்கோங்க, நடுவில் ஒரு லைன் மாரி போட்டுக்கோங்க. ஓகேவா, லைன் போட்டுட்டு இப்போ பீடை வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 4 பீடு வந்து போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பீடு, அதுக்கப்புறம் ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் லீஃப் ஃபில்லிங் போடுவோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு செயின் போட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 பீடு கரெக்டாக அந்த சென்டருக்கு வர மாதிரி ஒரு லாக் செயினு, மறுபடியும் இந்த சைடு ஒரு லாங் செயினு ஒரு லாக் செயினு, அப்புறம் பீடை வந்து லோட் பண்ணணும். ஸோ லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் லீஃபை ஃபில் பண்ணாக்கா நமக்கு லுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்து பட்டன் ஹோல் மெத்தட் இருக்கு இல்லையா, பட்டன் ஹோல் கிடையாது, ஃப்ளாட் லோட் மெத்தடு, அந்த மெத்தடுமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து குட்டி குட்டி லீஃப்லாம் வருது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்தமாதிரி பெரிய லீஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லீஃப் ஃபில்லிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதோட நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அவள் தான் நம்ம லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, இது இப்போ தான் லோடிங் மெத்தட். லோடிங் மெத்தடில் நீங்கள் பாருங்கள், இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக அது வர மாதிரியே தெரியாது, ஆடாது. ஓகேவா, இப்போ ஃபில்லிங் மெத்தட் எப்படி, நான் ஒரு ஏரியாவை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த கிளாஸில் வந்து இந்த நெக்குக்கு எப்படி லோட் பண்ணணும், லீஃபில் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லோடிங்னால் நம்ம ஒரு 4-5 பீடு 6-7 பீடு கூட போடலாம், ஏன்னா ஃப்ளாட் லோட் மெத்தடில் போடுறோம். லீஃப் ஃபில்லிங்குமே வந்து நமக்கு ஃப்ளாட் லோட் மெத்தட் மாதிரி தான், ஏன்னா ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட்
உங்களுக்கு கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ டேரக்ட் கிளாஸ் எப்படி இருக்கும், ஃப்ரீ கிளாஸ் எப்படி இருக்கும், அண்ட் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன சிலபஸ் எல்லாமே வந்து அதில் சொல்லுவேன். ஸோ வந்து நீங்கள் எனக்கு அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுறேன். நன்றி. பாய். திஸ் ஃப்ரம் விமலா ராஜவர்மன்.